ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது. இதில் அயன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, புரோட்டீன் இருக்குது. அதனால் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு முறையாவது வாங்கி குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு, ஒரு கப்பு வெங்காயம் போட்டு அதை நல்லா வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கியதும் நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் மசாலா போடணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் தனியா தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு அதை எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற அந்த மூளையும் எடுத்து போட்டு அதே ஒரு 2 வதக்கணும். அது வேகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் அதை ஒரு 2-3 முறை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு அதை நல்லா கட் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா கட் பண்ணி விட்டு அதில் இருக்கிற மசாலா எல்லாம் நல்லா அதில் இறங்கும். அதனால் அதை 4-5 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி தெளித்து, அதாவது ரொம்ப தண்ணி அரை கிளாஸ் 1 கிளாஸ் அந்த மாதிரி விடக்கூடாது. 2 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை அது மேலே நல்லா தெளித்து விடுங்க. ஏன்னா அந்த காரம் உப்பு எல்லாமே அந்த மூளை உள்ள இறங்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அதை மூடி வச்சிங்கன்னா போதும். அதுக்குள்ளே அது வெந்து சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், இல்லை நீங்கள் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு மேலே மிளகுத்தூள் போட்டு தூவி கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கி பரிமாறுங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப சுவையாக இருக்கும். இது நல்லா ப்ரௌனிஷ் கலராக வர வரலும் நல்லா சுருளை எடுத்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் எண்ணெயும் வரும். அதனால் எண்ணெய் நிறைய தேவைப்படாது. மசாலாவும் அவ்வளோவா தேவை வேணாம், லைட்டாக போடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரம் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால்